ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எஃபி கேக்ஸ். அங்கே இந்த எஃபி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பிரான்ச்சஸ்லாம் இருந்தது. நான் என் ஃப்ரெண்டுக்காக கேக் வாங்க போயிருந்தேன். இதில் புதுசாக ஸ்பெஷலாக ஒன்று லான்ச் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. இதோட கேக் பார்த்தீங்கன்னா 1/2 kg 650, 1 kg பார்த்தீங்கன்னா 1300, 1 kg வாங்கினீங்கன்னா 1 kg ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சாம்பிள்ஸ் வச்சுருந்தாங்க. அட்டை இதில் கோகனட் ஃப்ளேவர்னு சொல்லிட்டு ஒரு கேக் கொடுத்துருந்தாங்க. அட்டை செம்ம சூப்பராக இருந்ததுங்க. அது இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது. ஜிலேபி ஐட்டம்ஸு, லட்டு ஐட்டம்ஸு, சோப்பு அப்படி ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கு, காஜு கட்டில் எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. எஸ்பெஷலி இங்கே என்னென்னா, நீங்கள் கேம் விளையாடி வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெசர்ட்டோ இல்லை ஸ்நாக்ஸ் ஏதோ ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேம் விளையாடி பார்த்தேன். ஒரு ப்ரைஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த டெசர்ட்டு அட்டை உண்மையாக சொல்கிறேன், ஒன் ஆஃப் த ஃபேவரெட். எனக்கு இந்த டெசர்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பேரை கேட்டதுக்கு அவங்க வெறும் டெசர்ட் மட்டும் தாங்க சொல்லியிருந்தாங்க. கேக்கு மேலே பார்த்தீங்கன்னா க்ரீமி, அதுக்கு மேலே நட்ஸை போட்டுட்டு இந்த ரசமலாயில் ஒரு டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா செம்ம டேஸ்ட்டுங்க. சான்ஸே இல்லை. எனக்கு எஸ்பெஷலி பிடிச்சிருந்தது. நீங்கள் யாராவது எஃபிக்கு பண்ணிங்கன்னா மறக்காமல் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன் ஆஃப் மை ஃபேவரெட்னே சொல்லலாம். அது இல்லாமல் இங்கே கோக்னட்டில் ஒரு கேக் ஒன்று கொடுக்குறாங்க. அட்டை செம்ம சூப்பராக. அது 1/2 kg அவைலபிளாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் ஃப்ளேவரில், இந்த பிஸ்தா ஃப்ளேவரில் ஒன்று வாங்கியிருந்தோம். சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நட்ஸஸ்லாம் வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1/2 kg 650. ஃப்ரெண்டுக்கு பர்த்டேனால நாங்கள் ரோட்லேயே நைட்டு 12 மணிக்கு என்ன பார்த்தீங்கன்னா வெட்டிட்டோம். கேக் வெட்ட மீதே என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான், டேஸ்ட் எப்படி இருக்கும்டா அப்படின்னு கேட்டிருந்தான். அவனுக்கு எஸ்பெஷலி ரொம்ப பிடிச்சிருந்துங்க. ஒரு 3 ஃப்ளேவர்ஸ், 3 ஸ்லைஸாக இருந்தது. அந்த ஸ்லைஸில் பார்த்தீங்கன்னா நல்லா நட்ஸஸ்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. அட்டை இதோட டேஸ்ட்டும் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கேக் ட்ரை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் எஃபில வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.